அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தற்போது புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து முக்கியமான மாற்றம் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி புதிய கல்வியாண்டில் பள்ளிகள் திறக்கப்படும். இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காரணமாக பள்ளிகள் 1ஆம் தேதி திறக்காமல் 6ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கோடை மழைக்கு பிறகு தமிழகத்தில் வெயில் மீண்டும் அதிகரித்து வருகிறது. பல இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் பதிவாகி வருவதால் மக்கள் கடும் அவதியடைந்த நிலையில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. கோரிக்கை எழுந்ததை ஒட்டி தமிழகத்தில் பள்ளிகள் இந்த ஆண்டு 6ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 10ஆம் தேதி திறக்கப்படும் என தமிழக பள்ளி கல்வித்துறையும் அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தாலும் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. தற்போது தமிழ்நாடு முழுவதும் நிலவக்கூடிய வெயிலின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் மற்றும் மத்திய கல்வி வாரியத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகள் அனைத்துமே ஜூன் 10ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 3ஆவது வாரத்தில் திறக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கையும் வைத்திருந்தனர். எனவே தமிழக பள்ளி கல்வித்துறை மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கோடை விடுமுறை நீடிப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டு நல்ல முடிவை அறிவிக்கும் என கூறப்படுகிறது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.